ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்னென்ன அப்படின்னா, மே 1ஆம் தேதியில இருந்து ஜூலை மாசம் வரைக்கும் தரிசனம் வரக்கூடிய சம்மர் வெக்கேஷன்ல இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு என்னென்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் திருமலையில பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்கான இன்னைக்கு ஒரு ரிவ்யூ மீட்டிங் வந்து நடந்திருக்கு. அந்த மீட்டிங்ல சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது இல்லாம வேற என்னென்ன புதிய அப்டேட்கள் வந்திருக்கு, அதே போல திருமலைக்கு நீங்க தரிசனம் போறீங்கன்னா இன்னைக்கு கிரௌட் எப்படி இருக்கு, வார இறுதி நாள் அப்படின்றனால கூட்டம் அதிகமா இருக்கா, ஏன்னா மே 1ஆம் தேதி வரைக்கும் லீவ் இருக்கு இல்லையா, ஸோ அதனால நாளைக்கும் நிறைய பேர் போறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. தரிசன டோக்கன்லாம் என்ன மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க, ஓரளவுக்கு அவைலபிள் இருக்கா, எல்லா இன்ஃபர்மேஷனையுமே டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். தொடர்ச்சியா திருப்பதிக்கு தரிசனம் போறவங்களுக்காக பயனுள்ள பதிவுகளை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ மீட்டிங்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். கோடையில் வரக்கூடிய பக்தர்களுக்கான விரிவான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை தொடங்கும் கோடை விடுமுறையின் நெரிசலை கருத்தில் கொண்டு திருமலை ஸ்ரீவாரி தரிசிக்க அதிக அளவிலான பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அவங்களுக்கான சேவைகளை வழங்குறதுக்காக தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியர்களுக்கு டிடிடியோட வந்து சொல்லியிருக்காங்க. மே 1ஆம் தேதியில இருந்து ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் திருவள்ளையில 24 மணி நேரமும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பணியில் இருந்து பக்தர்களுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருமலைக்கு வரும் ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் டெபுடேஷன்ல வரக்கூடிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளை தீவிரமாக ஆய்வு செய்து பக்தர்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படாதவாறு பார்த்து கொள்ளவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வரிசைகள்லையும் வைகுண்ட வளாகம் மற்றும் வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்ல குடிநீர், உணவு மற்றும் இதர சேவைகளுக்கு தட்டுப்பாடு வந்து ஏற்படாமல் பார்த்து கொள்ளுமாறும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வந்து உத்தரவிட்டிருக்காங்க. அதே போல பக்தர்கள் கூட்டத்திற்கு போதுமான அளவு லட்டுகளையும் இருப்பு வைக்க வேண்டும். அதே மாதிரி கழிவறைகளையும் அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும். அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கல்யாண கட்டா, சிஆர்ஓ மற்றும் பிசிஏ ஆகியவற்றில் எந்த பிரச்சனையும் ஏற்படாமலும் பார்த்து கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க. தேவையான இடங்கள்ல கூடுதல் பணியாளர்களையும் நியமிக்க வேண்டும் அப்படின்றதையும் இன்னைக்கு நடந்த ரிவ்யூ மீட்டிங்ல வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம திருமலையில பக்தர்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள அனைத்து முக்கிய இடங்களையும் பக்தர்களுக்கு சேவை செய்ய போதுமான எண்ணிக்கையிலான ஸ்ரீவாரி வாலண்டியர்ஸ்களை வந்து தயார்படுத்துமாறு வந்து சொல்லியிருக்காங்க. பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம், லட்டு பிரசாதம் முறையாக கிடைக்கிறதா அப்படின்றதையும் ஸ்ரீவாரி சேவை மேற்பார்வையாளர்களை நியமித்து ஏதேனும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அவ்வப்போது சம்பந்தப்பட்ட துறைக்கு வந்து அறிக்கை வந்து சமர்ப்பிக்குமாறு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தரிசனத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் ரொம்ப நேரம் காத்திருக்காம அவங்களுக்கான சீக்கிரமா தரிசனம் பார்த்துட்டு போறதுக்கான நடவடிக்கைகளையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோடை சீசன்ல திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு போக்குவரத்து நெரிசல் மற்றும் வாகன நிறுத்தம் பிரச்சனை ஏற்படாம இருக்கிறதுக்கு போக்குவரத்து மேலாண்மை திட்டத்தை தயாரிக்க வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே போல பக்தர்களுக்கு செய்ய வேண்டிய கூடுதல் ஏற்பாடுகள் பத்தின இன்ஃபர்மேஷனும் இன்னைக்கு வந்து இந்த ரிவ்யூ மீட்டிங்ல வந்து பேசியிருக்காங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து இதுக்கப்புறமா கூட்டம் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு 300 ரூபாய் தரிசனம் இதோட கவுண்டிங் எல்லாமே ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. அதனால எல்லாருமே இலவச தரிசனங்கள் வாங்கிட்டு சாமி பார்க்க போறதுக்கு தான் பிளான் பண்ணுவாங்க. எப்பயுமே வார இறுதி நாட்கள் ஹெவி க்ரௌடா தான் இருக்கும். ஆஃப்லைன் கவுண்டர்ஸ்ல டிக்கெட் வந்து அவைலபிள் இருக்கிறது பெரிய ஒரு விஷயம் தான். ஆனா இன்னைக்கு ஈவினிங் 6 மணி வரைக்குமே வந்து நாளைக்கு காலையிலான ஸ்லாட் வந்து அவைலபிள் இருந்தது. இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு தரிசன டிக்கெட் வாங்கின ஒரு நண்பர் ஒருத்தங்க டெலிகிராம்ல வந்து ஒரு போட்டோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுல வந்து நமக்கு நாளைக்கு காலையில இருக்கக்கூடிய ஸ்லாட் வந்து அவைலபிள் இருந்தது. ஏர்லி மார்னிங் 4 மணி 5 மணி ஸ்லாட்கான டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருந்ததுங்க. ஸோ அதனால நீங்க வந்து போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆஃப்லைன் கவுண்டர்ல செக் பண்ணி பாருங்க. இலவச தரிசன டோக்கன் வந்து ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட 2 கவுண்டர் வந்து இருக்கு. இதுல விஷ்ணு நிவாசம் அப்படின்றது ரொம்பவே ஃப்ரீயா தான் இருக்கு. கவுண்டர் வந்து சொல்ற அளவுக்கு பெரிய அளவுக்கு ஒன்றும் க்ரௌடு கிடையாதுங்க, நார்மலா தான் இருக்கு. கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட்ல இருக்கு. மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்க சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பஸ்ல போற எல்லாருமே அங்க போவாங்க அப்படின்றனால கூட்டம் இந்த ரெண்டையுமே கம்பேர் பண்ணும்போது அங்க கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு வந்து தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு க்ரௌடு வந்து நார்மலா தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஒருத்தர் வந்து டைரக்டா போன தரிசனமே நம்ம வந்து சீக்கிரம் வந்து பார்த்துட்டு வந்துட்டோம், க்ரௌடு இருக்கு பட் இருந்தாலும் தர்ஷன் வந்து நாங்க சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துட்டோம், அவ்வளவா வந்து க்ரௌடு வந்து ரொம்ப நேரம் நிக்கிற மாதிரி எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லியும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு டைரக்ட் தர்ஷன்ல போன ஒருத்தர் வந்து 3 ஹவர்ஸ்ல நான் வந்து சாமி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நான் நார்மல் ஃப்ரீ தர்ஷன்ல தான் போயிருந்தேன். ஒரு 4:30 AM என்டர் ஆனேன். ஒரு 7:30 ஹவர்ஸ்க்குள்ள நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ள க்ரௌட் இருந்துச்சு பட் ப்ரீவியஸ் டேஸை விட கம்பேர் பண்ணும்போது குயிக்கா நாங்கள் வந்து தர்ஷன் முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க.
ரூ. 300 தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஈவினிங் டைம்ல போனீங்கன்னா ஒரு 3ல இருந்து ஒரு 5 மணி நேரத்துக்குள்ள ஆகலாம். ஸோ க்ரௌட டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இதுவே நீங்க வந்து மத்தியானம் இந்த மாதிரி போறீங்க அப்படின்னா ஒரு 1:30ல இருந்து 3 மணி நேரத்துக்குள்ள முடிச்சுட்டு வந்துடலாம். எஸ்எஸ்டி டோக்கன், திவ்ய தர்ஷன டோக்கன் இது ரெண்டுமே வந்து ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டா இருந்தா ஒரு 1 ஹவர்ல இருந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ள முடிச்சிடலாம். மற்ற டைமா இருந்தா 3ல இருந்து ஒரு 6 மணி நேரத்துக்குள்ள ஆகும். இது ஆவரேஜா எப்பவுமே இதே டைம் தான். க்ரௌட பொறுத்து முன்ன பின்ன உங்களுக்கு டைமிங் வந்து மாறும். இன்னைக்கு சிஆர் ஆபீஸ்ல ரொம்ப கூட்டம் அதிகமா இருந்ததை காலையிலே பார்க்க முடிஞ்சுது. காலையில 10 மணிக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு போட்டோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுல வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சிஆர் ஆபீஸ்ல வந்து புக்கிங்காக நிறைய க்ரௌட் இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு. ஏன் அப்படின்னா வீக்கெண்ட்ஸ்ல நிறைய பேத்துக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் ரூம் எடுக்கிறதுக்கு. ஆனா ரூம் ஓரளவுக்கு கிடைக்குதுங்க. பட் லைன்லயே நம்ம ஒரு வந்து 1 hour 2 hour வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். சப் ஆபீசஸ் இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. அங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கிடைச்சிரும். பட் இப்போ வந்து எல்லாமே சிஆர் ஆபீஸ்னும் போது கொஞ்சம் க்ரௌட் அதிகமா தாங்க இருக்கு. ஆன்லைன்ல ரூம் கிடைக்காதவங்க டைரக்டா சிஆர் ஆபீஸ்ல போயிட்டு நீங்க உங்களோட ஆதார் கார்டு வச்சு ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ₹50 ₹100 ரூம் வந்து கிடைக்கும். இதுவே ஆன்லைன்ல நீங்க ரூம் புக் பண்ணிருந்தீங்கன்னா டைரக்டா சிஆர் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஏஆர்பி கவுண்டர் உங்களோட புக்கிங்லேயே போட்டிருக்கு பாருங்க ஏஆர்பி கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுண்டர்ல போயிட்டு ஸ்கேன் பண்ணி நீங்க ரூம்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். கீழ் திருப்பதியில ரூம்ஸ் வந்து புக் பண்ணிருந்தீங்கன்னா இப்போ சீனிவாசம் காம்ப்ளெக்ஸா இருந்துச்சுன்னா பஸ் ஸ்டாண்ட்க்கு பக்கத்துல இருக்கு. நீங்க டைரக்டா அந்த டைமுக்குள்ள போயிட்டு ரிசப்ஷன்ல அந்த ஸ்லிப்பை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூம் வந்து அலாட் பண்ணிடுவாங்க. எந்த வேற எங்கேயும் போகணும் அப்படின்றது இல்ல. டைரக்டா அந்த பிளேஸ்க்கே நம்ம போய்க்கலாம். கீழ் திருப்பதியில திருமலைக்கு மட்டும்தான் நம்ம சிஆர் ஆபீஸ்க்கு வந்து போற மாதிரி இருக்கும். இதுவே நீங்க விஷ்ணு நிவாசத்துல புக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது தான் விஷ்ணு நிவாசம். அங்கேயும் ரிசப்ஷன்ல போயிட்டு நீங்க ரூம் வந்து எடுத்துக்கலாம். மாதவம் ரெஸ்ட் ஹவுஸா இருந்துச்சு அப்படின்னா சீனிவாசம் காம்ப்ளெக்ஸுக்கு பக்கத்துல தான் இதுவுமே இருக்கு. டைரக்டா நீங்க போய் எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு தரிசனம் ஓரளவுக்கு நார்மலா தாங்க இருக்கு. க்ரௌடு வந்து இருக்கு ஓகேங்களா. ஸோ நேத்து கொடுத்த அப்டேட்ல வந்து 12 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் தர்ஷன் பார்த்தவங்களோட கவுண்டிங் அப்படின்றது கம்மியா தான் இருக்கு. 65, 59 அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வீக்கெண்ட்ஸ்லயும் வந்து 80, 85 இந்த மாதிரிலாம் தர்ஷன் பார்த்த க்ரௌடு கூட இருக்கு. இப்போதைக்கு நார்மலா தான் வந்து இருக்கு. ஸோ அடுத்தது இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னன்னா திருமலையில இருக்க 3 நாள்ல வந்து முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. அது என்ன அப்படின்னா திருமலையில இருக்கக்கூடிய நாராயணகிரி கார்டன்ல ஏப்ரல் 29 இன்னையில இருந்து உங்களுக்கு ஸ்ரீ பத்மாவதி சீனிவாசரி 3 நாள் பரிணயோற்சவம் அப்படின்ற ஒரு விழா வந்து நடத்துறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும் உங்களுக்கு. டிடிடி தோட்டக்கலை துறையின் மேற்பார்வையின் கீழே இந்த டிடிடியை சேர்ந்த 30 பேர் மற்றும் தமிழகத்தை சேர்ந்த 50 அலங்கார நிபுணர்கள் பரிணோற்சவ மண்டபத்தை அலங்கரித்து வருவதாக தெரியப்படுது. இன்னில இருந்து உங்களுக்கு 3 நாள் வந்து நடக்கும். ஸோ கண்டிப்பா நாளைக்கு நாளான்றைக்கு தரிசனம் போறீங்க அப்படின்னா நாராயணகிரி கார்டன்ல நம்ம எந்த டிக்கெட்டும் எதுவுமே வாங்க தேவையில்லை. நம்ம தாராளமா போயிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் அதுக்கான டெக்கரேஷன் அவங்க வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ண டெக்கரேஷன் எல்லாம் காட்டியிருக்காங்க. இன்னையிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா போனீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இதுக்கு எந்த தரிசன டிக்கெட்டுமே நமக்கு வந்து தேவையில்லை. இன்னிலிருந்து 3 நாள் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து போறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.